ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸ்ரீ ஸ்ரீ பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 4வது அத்தியாயம் ஆம், சாரம் பார்க்க போறோம். கண்ணோட்டம். முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4வது அத்தியாயத்தினுடைய ஆஹ் தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்கா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற சில விவரங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போகணும். இப்ப இதுல 42 ஸ்லோகங்கள் இருக்கு. இதனுடைய தலைப்பு உன்னத அறிவு. இது இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாகுபாடு பண்ணியிருக்கிறது ஆச்சாரியர்கள் தான். முதல்ல இப்படி அத்தியாய பாகுபாடு இல்ல. பிரிக்கப்பட்டு இருக்கல. சோ இதுக்கு தொடர்பு கண்டிப்பா இருக்கு. ம். அது என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது தனித்தனி அத்தியாயமாக நம்ம பார்க்க கூடாது. சோ அப்ப அதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, போன அத்தியாயத்துல இருந்து சொன்னார் கர்மயோகம், சொன்னார் கடமை என்ன, இறுதியில என்ன முடிச்சாரு அப்படின்னா, நம்முடைய காமம் எங்கு போய் உட்கார்ந்து இருக்கும், அந்த காமத்தை எப்படி நாம் கையாள முடியும், அதை வெல்லணும்னா என்ன பண்ணணும், புலன் கட்டுப்பாடு வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த புலன் கட்டுப்பாட்டுக்கு சுலபமான வழி, ஒவ்வொன்னையும் பிடிச்சு நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், பகவான் திருவடியை பிடித்தா இந்த புலன்களை கட்டுப்படுத்த முடியும். அதுவும் இல்லாம புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்படியே செயலின்மையா வச்சுட்டு இருக்க முடியாது. அவை செயலாற்றிக் கொண்டேதான் இருக்கும். அவற்றுக்கு ஏதாவது தீனி தந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தீனி பகவன் சிந்தனையாக நாம் அளிக்க வேண்டும். பகவத் விஷயங்களாக அந்த புலன் விஷயங்களை பகவத் விஷயங்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். சோ இப்ப பகவத் தியானம் பண்ணணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெளிவாகுது. அப்ப இந்த பகவன் ஞானத்துக்கு, பகவத் தியானம் பண்றதுக்கு நமக்கு ஞானம் வேணும் இல்லையா? நம்ம அந்த அந்த உன்னத அறிவை இப்ப சொல்ல போறார். அதாவது அர்ஜுனன் கேள்விகள் கேட்டு தொடங்குகிறான். இந்த அத்தியாயம் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பகவத்கீதையினுடைய சரித்திரமாக சொல்லப்படுகிறது. நான் பகவான் உவாச்சல் தொடங்குது. பகவான் சொல்றார், நான் இதை விவஸ்வானுக்கு முதலில் கொடுத்தேன். அப்புறம் அவன் மனுவுக்கு கொடுத்தான். விவஸ்வான் யாரு? சூரிய தேவன். அவனுக்கு கொடுத்தேன். அவன் மனுவுக்கு கொடுத்தான். மனித குல தந்தை அவன். அவனுடைய மனுவுக்கு கொடுத்தான். மகன் அவனுடைய மகனான இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்கு யாரு? ரகுகுலத்துக்கு முன்னோடி, ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரகுகுலம் அப்படிங்கிறது என்னது? ராமருடைய குலம். சோ அப்படியாக ராமாயண காலத்துல அவருக்கு முன்னாடி இருந்து இக்ஷ்வாக்கு, அவருக்கு கொடுத்தேன். ஆனா சூரிய கிரகம் போல அனைத்து கிரக மன்னர்களுக்கும் நான் அதை கொடுத்தேன். ஆனால் அது ஏன் மன்னருக்கு இது கொடுக்கப்பட்டது அப்படின்னா, மன்னர்கள் கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் பிரஜைகளுக்கும் அவற்றை கற்றுக் கொடுப்பார்கள், கடைபிடிப்பார்கள் என்பதற்காக. சோ அப்படியாக இருந்தது. நாளடைவில் அது காணாமல் போனது, மறைந்து போய்விட்டது. அதனால்தான் இப்ப நீ மறுபடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், நான் உனக்கு மறுபடியும் இந்த ஞானத்தை அளித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சீட பரம்பரையில் தான் இப்படியாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போது மறைந்து போனதால் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த விவஸ்வான், மனு, இக்ஷ்வாக்கு இதெல்லாம் மகாபாரதத்துல சாந்தி பர்வத்துல இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த திவ்ய ஞானம், அதாவது இந்த பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் உனக்கு இப்போது எடுத்துரைத்துள்ளேன் அர்ஜுனா. நீ ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாய் அப்படின்னா, கிருஷ்ணரே சொல்றார், நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, நீ எனது பக்தனும் நண்பனும் ஆவாய். அதனால நான் இந்த திவ்ய ஞானத்தை, ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதான் நம்ம முதல்ல நம்முடைய தகுதியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவானை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்வதை நாம் கேட்டு வாங்கிக் கொள்றதாக இருந்தால்தான் பகவத்கீதை புரியும். அப்படி நம்ம அதை கேட்டுக்கொள்ள போவதில்லை, சும்மா போன போக்குல பார்க்க போறோம்னா அது நமக்கு புரிய போறதில்லை. சோ அப்படியாக தான் அந்த தகுதியே பகவானை ஏற்றுக்கொள்வது, அவரை ஏற்றுக்கொண்டு இந்த
ஞானத்தை படிக்க தொடங்குவதுன்னு. அப்ப 2 விதமா சொல்றார். எப்படி பக்தன் இப்படி இதை எப்படி ஏற்றுக்கொள்வான்? அசுரன் அதாவது ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி இருப்பான்? அப்படின்னா, திவ்ய ஞானத்தை, உன்னத அறிவை எப்படி எடுத்துக்கொள்வான் அப்படின்னா, பக்தன் புரிந்து கொள்வான். அசுரன் புரிந்து கொள்ள மாட்டான். அ அ அதனால் தான் நாம் வந்து பக்தர்கள் எழுதிய உரையை படிக்க வேண்டும். யாரோ எழுதியிருக்காங்க அப்படின்னா, அதை எடுத்து படிக்கக்கூடாது. சீட பரம்பரையில் வந்த உரைகளைத்தான் படிக்க வேண்டும். அசுரர் எழுதுகிற உரை என்ன செய்யும் அப்படின்னா, நம்மை வழி தவறச் செய்துவிடும். அதனால தான் எந்த புத்தகமுமே நான் புஸ்தகம் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது, எதை வேண்டுமானாலும் படிக்கிறதுன்னு வச்சுக்க கூடாது முதல்ல. நம்முடைய தத்துவங்களுக்கும், கொள்கைகளுக்கும் ஏதுவாக இருக்கக்கூடிய புஸ்தகங்கள தான் முதல்ல படிக்கணும். இல்லன்னா குழப்பும். இந்த பாருங்க, ஏன் தெரியுமா? இத நம்ம வந்து பலதையும் ஏன் அப்ப அந்த ஞானம் படிக்கக் கூடாதா? இது படிக்கக் கூடாதா? அப்டின்னா, நம்முடைய வாழ்க்கை மிக குறுகியது. அதற்குள் நாம் வந்து அ செய்ய வேண்டிய பக்தியை செய்துவிட்டு, இன்னும் குழம்பிக் கொண்டே நின்னால் நமக்கு நேரம் இல்ல. அதனால நம்ம எந்த கொள்கையை பிடிக்கிறோமோ, அது சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள தான் படிக்கணும். அதனால தான் சொல்றாரு, வழி தவறச் செய்துவிடும் இந்த அசுரர்கள் எழுதுகிற உரை. கிருஷ்ணர் பற்றிய குறிப்பே அதுல இருக்காது. எப்படி வாழணும், அப்படி வாழணும் எல்லாம் சொல்லுவாங்க. நீ வந்து அப்படி கடமைய செய்யணும். ம் உன்னோட நிலை அது, அது இதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை கிருஷ்ணர் சொன்னார். பகவான் சொல்லிய கீதைங்கிறது அதுல மறந்து போயிருக்கும். அதனால பக்தர்கள் எழுதிய உரையில எந்த இடத்திலயுமே பகவானை மறக்க மாட்டாங்க. பகவான் ஏன் சொன்னார்? பகவான், பகவான் சொல்லுவாங்க. அதை நாம் படிக்க வேண்டும். சீட பரம்பரையில் வந்த உரையை படிக்க வேண்டும்ங்கிற குறிப்போட தான் இந்த அத்தியாயம் தொடங்குது. அர்ஜுன உவாச்ச கேள்வி கேட்கிறான். சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் உங்களை விட பெரியவர். அ அவருக்கு நீங்கள் எப்படி உபதேசித்தீர்கள்? அப்படின்னு கேட்கிறான். இது வந்து மிகவும் அடிப்படையான, எளிமையான கேள்வி. அ ஆனால் பதில் அறியாமல் சந்தேகம் கொண்டு அவன் கேட்கல. அவனுக்கு தெரியும். அவர் அவர் காலத்திலயும் கிருஷ்ணர் இருந்திருப்பார்ன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ஏன் கேட்கிறான்? தெரியாதவன் போல. இப்ப சில பேர் அப்படிதான் கேட்பாங்க. வேணும்னே கேட்பாங்க. நமக்கு அது கடுப்பா வரும். என்னது தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறாங்க அப்படின்னு. அது போல இல்ல. தெரியும் அவனுக்கு. ஆனாலும் கேட்கிறான். ஏனென்றால், இப்ப எப்படி ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன பேச போறோம் அப்படிங்கிறதெல்லாம். ஆனா, புதுசு மாதிரி எப்படி கேட்கறாங்க. உங்களுக்கு நீங்க இ இப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்ணுவீங்க எல்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. இருந்தாலும் அத வந்து புதுசு மாதிரி கேட்பாங்கல்ல. அது மாதிரி இவன் வந்து ஏன் கேட்கிறான்னா, நமக்காக கேட்கிறான். பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு. அது மட்டும் இல்ல. அவன் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறான்னு சொல்றத விட, அவனுக்கு தெரியும். ஆனால் யோக மாயை அவனுக்கு கண்ணை மறைத்து அவனை கேட்க வைக்கிறது ஆக்சுவலா. அதை ஏன் செய்தார் கிருஷ்ணர்னா, பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அவனுக்கு ஒரு மாயையை ஏற்படுத்தி அவனை கேட்க வைத்தார். அதுதான். அவனே அந்த மாயைக்கு பொறுப்பல்ல. புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு இன்டர்வியூல வந்து அவருக்கு தெரியும் நம்ம ஏன் இத கேட்கணும். நமக்கு தெரியும் ஆனாலும் கேட்கணும்னு. அப்படி கிடையாதுங்க அர்ஜுனன். அத நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேனே தவிர, அந்த மனப்பான்மையில இல்ல. அதை அந்த டைரக்டர் யாரு? அங்க கிருஷ்ணர் தான். அவர் தான் அப்படி கேட்க சொல்றாரு. "உனக்கு தெரிஞ்சாலும் நீ இப்படி கேளு" அப்படின்னு. ஆனால் தெரிஞ்சா இவன் வந்து நடிக்க வேண்டி வந்துருமே. இவன் நேச்சுரலா பண்ணணும். அப்ப என்ன பண்றாரு? சரி அத உனக்கு மறக்கவே அடிச்சுடுறேன். அப்பன்னா நீ நேச்சுரலா கேட்டுருவல்ல. அப்படிங்கிற மாரி அவருக்கு உள்ள சக்தியில அவனுக்கு வந்து மாயையால் கண்ணை மறைக்க அவனுடைய ஞாபகத்தை மறைக்க வைத்து உண்மையான கேள்விகளாகவே ஜென்யூனா கேட்கிற மாதிரியே கேட்க வைக்கிறாங்க. அப்படி கேட்கிறார். பின் வருவோர் அறியும் வண்ணம் அந்த மாரி சொல்றார். பகவான் வாச்ச கிருஷ்ணர் பதில் கூறுகிறார். நானும் நீயும் பல பிறவிகளை கடந்துள்ளோம். நானும் நீயும் பல பிறவிகள்ல இருந்திருக்கோம். விவஸ்வான் காலத்துல நீயும் இருந்திருக்கிற, நானும் இருந்திருக்கிறேன். ஆனால் நீ மறந்து விட்டாய், நான் மறக்கவில்லை. அப்படின்னு சொல்றார். ம். ஆ அடுத்து கிருஷ்ணர் பிறப்பற்றவர். அவரது உடல் அழிவற்றது. உயிர்வாழிகள் அனைவருக்கும் அவர் இறைவன். ம். அவதாரம் என்ன அப்படிங்கிறது தான் இனிமேல் சொல்லப் போறார். 6 to 10ல. இதுல தான் வந்து சதுர் ஸ்லோகி அப்படின்னு சொல்ற 7, 8, 9, 10 4 ஸ்லோகங்கள் இருக்கு. இத வந்து ராமானுஜாச்சாரியார் இவை வந்து சதுர் ஸ்லோகி அப்படின்னு சொல்லி சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து குறிப்பிட்டிருக்கார். ம். இது வந்து முக்கியமான ஸ்லோகங்கள். நான் சொல்றாரு, நான் ஏன் எனக்கு மட்டும் தெரிஞ்சது, உனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு இங்க அழகாக விபரம் கொடுக்கிறார்.
நான் வந்து எனது திவ்யமான சுய உருவில் யுகம்தோறும் நான் தோன்றுகிறேன். நான் தோன்றாத யுகமே இல்ல. அத யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதன்னு சொல்றார். யதா யதா அப்படின்னா எங்கெல்லாம் யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர். கிளானிர்னா அப்படியே குலைந்து போவது. அப்படியே நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. அ உடைஞ்சு போறது. இப்ப நீங்க நொங்கு வெட்டுறாங்க. அத வந்து அழகா அப்படியே வெட்டி எடுத்து தந்தாங்கன்னா சந்தோஷப்படுவோம். அது வெட்டுப்பட்டு போச்சுன்னா அவ்வளதான். அதுல வந்து என்னமோ சாப்பிடுற மாதிரி இருக்கும். அது முழுமையாக சாப்பிட முடியாது. அதுபோல சீர்குலைந்து போச்சாம் தர்மம். தர்மத்தின் அதான் கிளானிர். தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. பவதினா உற்பத்தி ஆவது. அப்படி நான் ஒ ஏ ஏ உண்டாகிறேன் அப்படின்னு சொல்றார். உண்டாகி வருகிறேன். பாரதன பரதகுலத் தோன்றலே. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுக்தானம் அதர்மஸ்ய. அபியுக்தானம் அப்படின்னா ஆ ஆதிக்கம் செலுத்த போகிறது. எது? அதர்மஸ்ய. அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அப்ப ததாத்மானம் அப்படின்னா அப்போது ததா ஆத்மானம். ஆத்மானம்னா தன்னை சொல்கிறார். தான் சுயமாக ஸ்ருஜாம்யகம் தோன்றுகிறேன். ஸ்ருஜாம்யகம்னா தோன்றுதல். நானே தோன்றுகிறேன் என்றார். கிருஷ்ணருடைய ஒரு டிக்ளரேஷன் இது. பிரகடனம். நான் இதை இப்படி நான் வருவேன். இதனுடைய அறிக்கை. அறிக்கை குடுக்குறாங்கல்ல. குடுத்தாங்கன்னா அதை செய்வாங்க. அவர் வந்து அப்படி சொல்றார். மனித குலத்துக்கு அவர் கொடுக்கிற ஒரு பிரகடனம் இது. தோன்றுகிறாரே அன்றி அவர் பிறக்கவில்லை. நான் தோன்றுகிறேன் தான் சொல்றார். நான் பிறக்கிறேன்னு அவர் சொல்லல. அதுதான் இது. அவர் ஏன்னா பிறப்பற்றவர். எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார். தர்மம் என்பது என்ன அப்படின்னா வேதங்களின் கோட்பாடு. இந்த சட்டங்களை கடைபிடிக்காமல் தவறும் போது அது அதர்மம் ஆகிவிடுகிறது. தர்மம் என்பது வேதங்களில் சொல்லப்பட்ட சட்டங்கள். அதர்மம் என்பது என்ன? வேதங்களில் சொல்லப்பட்ட சட்டங்களை கடைபிடிக்காமல் இருப்பது. அது கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது அந்த சீர்கேடு சீராக இருப்பது கெட்டு போய்விடும். சீர் கெட்டுவிடும். அப்ப அதர்மம் தலை தூக்கும் பொழுது அந்த அதர்மம் தலை தூக்கும் போது அவரே தோன்றுகிறார் அப்படின்னு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். பரித்ராணாய சாதுனாம் சாதுக்களை பரித்ராணாய அப்படின்னா நான் காக்கிறேன். யாரை? சாதுக்களை. விநாசாய சதுஷ்கிருதம். சதுர் அப்படின்னா எதிரி. சதுஷ்கிருதம் எதிரிகளை, சத்ருக்களை, அதாவது சமூக விரோதிகள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, கெட்டவர்கள், அவர்களை விநாசம் பண்ணுகிறேன், அழிக்கிறேன். அழித்து தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுகிறேன். எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்றாங்களா. நீங்க ஒரு பொது நிறுவனத்தை துவங்குகிறீர்கள் அப்படின்னா ஸ்தாபனம் பண்றது அப்படின்னு சொல்றோம். இன்ஸ்டால் பண்றது, புதுசாக உருவாக்குவது, அதை வந்து நிலைநாட்டுவது, எஸ்டாப்ளிஷ் பண்றது. இப்ப வந்து நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நான் அது பண்ணவே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அதை வந்து ஸ்தாபனம் பண்றது, நிரூபிக்கிறது. தர்மத்தை நான் ஸ்தாபனம் நிலை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. சுஜாமியகம் மாதிரி இந்த சம்பவாமியும் நான் வந்து சம்பவிக்கிறேன். அதாவது சம்பவம் அப்படின்றது என்ன? சம்திங் ஹேப்பன்ட் இல்லையா? நடந்தது. அப்ப நடப்பது சம்பவிக்கிறேன். ஐ பிகம் தட் அப்படி சொல்றேன்னா அப்படி சம்பவாமி யுகே யுகே நான் வருகிறேன். யுகம்தோறும் நான் வருகிறேன்னு சொல்றேன். சோ 3 விஷயத்துக்காக பகவான் வரார். இதை மறக்கவே மறக்காதீங்க. 3 விஷயங்களுக்காக பகவான் வரார். பகவானுடைய அவதாரம் 3 விஷயங்களுக்கான இருக்குது. ரொம்ப ஈஸி இது. சாது ரக்ஷணம், பரித்ராணாய சாதுனாம், விநாசாய சதுஷ்கிருதம், துஷ்டர்களை அழிக்கிறார். அப்புறம் தர்ம சம்ஸ்தாபனை. அழிச்சா மட்டும் போதுமா? இவங்களை பாதுகாக்கணும்னா அவங்களை அழிக்கணும். அப்புறம் அவங்களை அழிச்சா மட்டும் போதுமா? தர்மத்தை நிலைநாட்டணும். அது 3 தான். இப்ப வந்து தேவகியை காத்தார், சாது ரக்ஷணம், சத்ரு விநாசனம், கம்சனை அழித்தார், தர்ம சம்ஸ்தாபனம்னா இந்த 2 காரியம் மூலமாகவும் கிருஷ்ணாவதாரத்தில் இதைத்தான் தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படின்னு.
அவதாரம் அப்படின்னா ஆன்மீக உலகிலிருந்து பௌதீக உலகுக்கு கீழிறங்கி வந்து தோன்றுவது. இதுல வந்து பல அவதார விதங்கள் இருக்கு. புருஷ அவதாரம், குண அவதாரம், லீலா அவதாரம், சத்யாவேஷ் அவதாரம், மன்வந்தர அவதாரம், யுக அவதாரம்லாம். கிருஷ்ணர் வந்து மூல புருஷர். அவரே அங்கு கோலோகத்திலும் அப்படியே இருந்தார். இங்கும் அதே உருவோடு உருவாகிறார் அப்படிங்கிறது. இந்த அவதாரங்கள் பற்றிலாம் நம்ம பின்னாடி ஒரு தடவை பார்க்கலாம். கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன யஜ்ஞத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறார். அவரும் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறார். அவர் எதற்கு வந்திருக்கார்? தர்ம சம்ஸ்தாபனம். கலியுகத்துல தர்மத்தை, கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம், அந்த நாம சங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வந்திருக்கார். கரெக்டா? எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வந்திருக்கார். இதுல வந்து மகாபாரதத்திலையும் உபனிஷத்துங்களையும் இதன் குறிப்பு இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதாவது அவதாரம் என்ன, ஏன் நடக்கிறது அப்படிங்கிறது அடுத்ததுல எல்லாம் சொல்றார். 9, 10 எல்லாம் பகவான் ஏன் இறங்கி வருகிறார்? பிறப்பை பற்றிய உண்மையை அறிந்தவர் பகவான் எங்கிருந்து வருகிறாரோ அங்கு செல்லக்கூடிய தகுதி பெற்றவனாகிறான். அதாவது பகவான் இப்படிதான் இப்படியெல்லாம் வருகிறார் அப்படின்னு யாருக்கு புரிகிறதோ அவன் பகவானுடைய திருநாட்டுக்கு செல்ல தகுதி பெற்றவனாகிறானா. சோ பகவானை பற்றி அறிவதனுடைய பலன் என்ன? அவனுடைய லோகத்துக்கு நாம் திரும்பி செல்லலாம். வீதராக பயக்ரோத அப்படின்னு சொல்றார். அதாவது வீத அப்படின்னா விடுபடுதல். எதுல இருந்து? இதெல்லாம் அறிந்தவன். இந்த பகவான் அவதாரமாக வருகிறான், மேலிருந்து இறங்கி வருகிறான், இந்த 4 விஷயத்துக்காகவும் வருகிறான், 3 விஷயத்துக்காகவும் வருகிறான் அப்படி என்பதை உணர்ந்தவன் அவனுக்கு வந்து பகவானுடைய திருநாட்டிற்கு செல்வதற்கான தகுதியை பெறுகிறான். அப்ப அவன் என்ன அடைகிறான்? அவனுக்கு கிடைக்கிற அந்த இது என்ன அப்படின்னா ராக பய குரோத அப்படின்னா வீதனா விடுபடுதல். எதிலிருந்து அப்படின்னா ராகம், ராக அப்படின்னா பற்றுதல், பயம், குரோதம்னா கோபம். இவற்றிலிருந்து விடுபட்டு என்னில் சரணடைகிறவன், நிலை பெற்று நிற்கிறவன், ஞானத்தால் மாறாமல் இருக்கிறவன். அவனுக்கு புரியுது. அப்ப ஏன் அவன் மாற போறான்? அவனோட எண்ணத்தை ஏன் மாத்திக்க போறான்? இப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சதுன்னா நீங்க குழம்ப மாட்டீங்க தானே? அது போல ஞானம் இருந்தால் குழப்பம் இல்லை. அது போல நிலை பெற்று இருந்துருவோம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தெரிஞ்சாதான் முடிவு எடுப்போம். தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்லுங்க அப்படின்னு யார்கிட்டயாவது போய் நிப்போம் இல்லையா? அது போல ஞானத்தாலும் தவத்தாலும் என்னில் நிலை பெற்று இருக்கவன் என்ன ஆவனா? தூய்மை அடைந்து என் மீதான திவ்யமான அன்பினை அடைகிறான். அவனுக்கு வந்து அப்படி சரணம் அடைஞ்சு என்கிட்ட வர்றவன் ஆட்டோமேட்டிக்கா கிராஜுவலா அவனுக்கு வந்து என் மேல ஒரு அன்பு வரும். அதுதான் பக்தி. பக்தி வந்து வளர்ச்சி பெறும். என்னை வந்து விரும்ப ஆரம்பிப்பான், என்னை வந்து அனுபவிக்க தொடங்குவான். உம் அப்ப அந்த ராக அந்த பற்றுதலானது உலகியல் விஷயங்கள்ல இருந்த பற்று என் மேல் இருக்க தொடங்கிவிடும், என் மேல் வந்துவிடும் அப்படின்னு சொல்றார். ஆன்மீக உடல், ஆன்மீக வாழ்வு என்ற ஒன்று உண்டு என்ற உண்மையை அறியாதவர்கள் நிலைபெற்ற தன்மையை மட்டுமே உணர்வதால் பயம், குரோதம், நிலையற்ற தன்மை மட்டுமே உணர்வதால் குரோதம், விரக்தி, குழப்பம் இதுக்கெல்லாம் ஆளாவாங்கன்னு சொல்றார். சரி, இப்படியாக என்னை உணர்ந்தவன் இப்படி நிலை பெற்று நிற்பான். ஆனால் என்னை உணராதவன், நிலையற்ற தன்மையை மட்டுமே உணர்ந்தவன், உலகத்தை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அப்படின்னா சி இப்ப நீங்க பாக்குறது வந்து மழை பெய்யுது அப்படிங்கிறது வந்து இந்த உலகியல் விஷயம். மழை பெய்யுது அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அது நிக்கும். இல்லையா? வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குதுன்னு சொல்றோம். கொஞ்ச நேரத்துல மாறும். ஒரு ஒரு மேகம் வந்து அதை மறைச்சிரும். எதுவுமே அப்படிதான். எல்லா விஷயங்களும். இப்ப உங்களுக்கு பசிக்குது, சாப்பிட்டா பசி போயிருதே. அதே நிலை தொடர்ந்து இருக்குல்லையே. ஒரு ஒரு காலை எழுந்தவுடன் உங்களுக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல நீங்க வேலை செய்ய மாறி விடுகிறது. சோ எல்லாமே மாற்றத்திற்கு உண்டாகக்கூடியதுதான் பௌதிக வாழ்க்கை. சோ அப்படியாக இவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படி மாற்றக்கூடியது மட்டுமே உணர்ந்தவன். மாற்றம் இப்படி நிலை இல்லாமல் மாறிக்கொண்டு இருப்பதை எல்லாம் உணர்ந்து எவ்வளவுதான் ஞானம் அதை கொண்டு வச்சிருந்தாலும் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க எல்லாம். சோ இதெல்லாம் உலகியல் விஷயமா சொல்றீங்க. உங்கள் மேல் வந்து இப்ப உலகியல் விஷயம்னா எப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க மேல ஒருத்தர் கோவப்படுறாங்க. உங்க தங்கை, அக்கா யாரோ அப்படின்னா, அப்ப வந்து அவங்க இப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, உங்க ஃப்ரெண்ட் யாரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். நீங்க அத கவலைப்படாதீங்க. அது மாதிரி மாறிரும்.
உண்மை. நிலையற்ற தன்மை. பௌதிக உலகில் நிலையற்ற தன்மை தான் இருக்கிறது. இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. ம். இந்த நிலையற்ற தன்மையை மட்டுமே உணர்ந்தவர்கள், பகவானை உணராமல் இந்த நிலையற்ற தன்மை இது உண்மைதான். ஆனால் இது நிலையற்றது. டெம்பரரி. இதை மட்டும் உணர்ந்திருக்கும்போது பயமும், குரோதமும் வரும். இது இது இப்ப கெட்டதுக்கு அது போனா தேவல அப்படின்னு நினைப்போம். நல்லதா இருந்தா இப்ப பாருங்க, சிரிச்சு சந்தோஷமா ஒரு ஃபேமிலி இருக்கு. அப்ப போய் அத பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த நிலை மாறும் அப்படின்னு நெனச்சா எப்படி இருக்கும்? அங்க இருக்க ஒருத்தர் வந்து சந்தோஷமா எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது, இந்த நிலை மாறும்னு நெனச்சார்ன்னா, அவருக்கு பயம் வந்துராதா? ம். எதுவுமே நிலையற்ற தன்மையில் பயம் வரும். போயிரும் அப்படின்னு நெனச்சா பயம் வரும். அப்ப பயம் வந்து என்ன பண்ணும்? குரோதத்தை ஏற்படுத்தும். குரோதம் அப்படிங்கிறது வந்து வெறுமன ஒரு எதிர் இது கிடையாது. எனிமிட்டி மட்டும் கிடையாது. அது வந்து விரக்தி, குழப்பம் எல்லாத்தையும் குடுக்கும். அப்போ வந்து அவன் குழம்பி போவான். டிப்ரஷனுக்கு போவான். ஐய்யய்யோ! இவ்ளோ நல்லா இருக்கிறதும் வந்து மாறிடுமா? அப்படின்னு. ஆனா அவன் இன்னும் ஒன்று உணர வேண்டும். இது துன்பம் வந்தாலும் மாறத்தான் போகிறது. இன்பமும், துன்பமும் மாறி, மாறி வரதான் போகிறதுங்கிறத உணரணும். அதுதான். நிலையற்ற தன்மையை மட்டுமே உணர்ந்தவன் என்னிடம் வரமாட்டான். நி நிலை நிலையற்ற தன்மையை மட்டுமே உணர்வதால் அவனுக்கு பயமும், குரோதமும் தான் வரும். நான் கிடைக்க மாட்டேன். ஆனால் அ இந் எ நி அ பகவான் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு ஆன்மீக உடல் இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. பகவான்னு ஒண்ணு இருக்கு. அப்படியெல்லாம் அ உண்மையை அறிந்தவர்கள் என்னிடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அடுத்தது ப பக்தருக்கும் பகவானுக்கும் உள்ள உறவ சொல்றாங்க இப்ப. 11லேருந்து 15 4 ஸ்லோகங்கள் என்னன்னா, எவ்வாறு என்னிடம் சரணடைகிறார்களோ, அவ்வாறே பலனளிக்கிறேன்கிறார். ம். எவ்வளவு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. உங்களோட சரணாகதி எவ்வளவு இருக்கோ, அவ்வளவுக்கு தான் அவருடைய அருள் இருக்கும். அ நீங்க வந்து இப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறீங்க அப்டின்னா, அவங்க எவ்வளவு உங்கள அனுமதிக்கிறாங்களோ அவ்வளவுதான் போவீங்க. இல்லையா? அதுக்கு மேல "வாங்க, வாங்க, வாங்க உட்காருங்க" அப்டின்னு சொன்னா உட்காருவீங்க. இல்ல அங்கேயே வச்சு உங்ககிட்ட வாங்கி குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. எது என்ன குடுக்கற வாங்கல் என்னவோ இருக்கு அங்கேயே அனுப்பிச்சுட்டாங்கன்னா, அப்படியே போயிருவீங்க. அதுபோல உறவு எப்படி? அவன் எப்படி என்னை விரும்புகிறானோ, அதற்கு தகுந்தாற் போல் தான் என் உறவு இருக்கும்னு சொல்றாரு. எப்படின்னு பார்ப்போம். ம். ஒவ்வொருவரும் பல்வேறு தோற்றங்களில் தேடிக் கொள்கின்றனர். என்னை பரமபுருஷ பகவானாக, உருவமற்ற பிரம்மஜோதியாக, அனைத்து ஜீவன்களிலும் உட்கார்ந்திருக்கிற பரமாத்மாவாக. இதுவும் 3 விஷயங்கள். முதல் 3 பார்த்தோம். அது என்ன 3 விஷயங்களுக்காக அவதாரம் செய்கிறார்ன்னு. அத மறக்காதீங்க. குறிச்சுக்கோங்க. எதுன்னா, சாது ரக்ஷணம், ஆம் துஷ்டர்கள் விநாசனம், அப்புறம் வந்து அம் தர்ம சம்ஸ்தாபனம். அதுபோல 3 விதத்தில் இப்ப எப்படி வாட்டர் இஸ் இன் 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன 3 ஸ்டேட்ஸு? சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட்னா ஐஸு, லிக்விட்னா தண்ணி, கேஸ்னா வேப்பர். அதுபோல பகவானை 3 நிலைகளில் உணர முடியும். அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா, பிரம்மன், பரமாத்மா, பகவான். பிரம்மன் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்குள்ள எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிற பிரம்மம். இந்த காற்றுல கூட இருக்கார். என் கையில நான் இப்படி பிடிச்சிருக்கேன். அந்த காற்றுல இருக்கார். காற்று இல்லாமல் நான் வேக்குவமா வச்சிருக்கேன். அதுலயும் இருக்காரு. என் வாயுள் வந்து உமிழ்நீர் இருக்கிறது. என் வாயுள் வந்து காற்று இருக்கிறது. நான் சுவாசிக்கிறேன். ஒரு சுவாசத்தை வந்து வெளிய விடுகிறேன். அனைத்திலும் பகவான் இருக்கிறார். அ அப்படி நினைக்கிறது பிரம்மன் உணர்வு. பிரம்மன் நிலையில் அவனை உணர்வது அனைத்து இடத்திலும் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது. அது முதல் ரியலைசேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது அனைவருக்குள்ளும் இருக்கிறார். இங்க இருக்க எறும்புல இருக்காரு, இங்க இருக்க கொசுவுல இருக்காரு, இங்க உங்கள்ல இருக்காரு, என்ல இருக்கார். எல்லா உயிர்வாழிகளுக்கு உள்ளும் சேத்தனம், அச்சேதனம் 2லயும் இருக்காரு. இங்க ஒரு கல் இருக்குன்னா அதுக்குள்ளயும் இருக்காரு. ஆக்சுவலா. சரியா? அப்படியே அனைத்துக்குள்ளும் பரமாத்மாவாக, ஆத்மாவோடு இணைந்து பரமாத்மாவாக இருக்கிறார். அப்படிங்கிறது அடுத்த ரியலைசேஷன். அப்படின்னா என்ன? நான் வந்து எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படிங்கிற நான் உணர்றேன். அப்படிங்கிறது ஒரு லெவல். அடுத்தது உனக்குள்ளயும் இருக்கார். அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவரை நாம் மரியாதை செய்வோம். மதிப்போம். இல்லன்னா என்ன பண்ணுவோம்? நான் மட்டும் தான், எனக்கு மட்டும் தான்ற ஒரு ரியலைசேஷன் வந்துரும். அவங்களுக்குள்ளயும் பகவான் இருக்கார். அவங்களுக்கும் ஒரு திங்கிங் பவர் இருக்கு அப்படிங்கிறத மதிக்க மாட்டோம். அவரையும் மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராது. அந்த நிலை
அடுத்தது அனைவருக்குள்ளும் பகவான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த பரமாத்ம நிலை, பரமாத்மனை உணரும் நிலை. அடுத்தது அடுத்தது பகவான் நிலைதான் அர்ச்ச விக்கிரகமாக, அவதாரங்களாக, அவன் ஒரு வியக்தியாக உருவம் கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறது பகவான். பகவான் நிலையில் அவனை உணர்வது. அது மூன்றாவது நிலை. தூய பக்தர்கள் திவ்யமான மனப்பான்மையுடன் உறவாடுகின்றனர். அவர் இப்ப பக்தருக்கும் பகவானுக்குமான உறவைத்தானே சொல்ல போறார். இப்ப முதல்ல சொல்றார், தூய பக்தர்கள் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல தான் ஒரு கனெக்ஷன் வச்சிருப்பாங்களாம். எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற லெவல் இல்ல அது. ஸ்பிரிச்சுவல், அதாவது திவ்யமான ஒரு தளத்தில் அவர்களுடைய உறவு இருக்கும். எப்படி இருக்கும்? அவரை வந்து உன்னத எஜமானனாக பார்ப்பாங்க. அதாவது உலகியல் எஜமானன் ஒரு புறம், அவர்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம், அவர் பணம் தருகிறார். நாம் வந்து நேரத்தை கொடுக்கிறோம், அந்த நேரத்திற்கான பணத்தை அவர் தருகிறார். அதுக்கு வந்து இவ்வளவு வேல்யூன்னு நிர்ணயிக்கிறார். இப்ப நம்ம வேலை செய்ய வரவங்க 1 ஹவர் வேலை பார்த்தாங்கன்னா ரூ. 1000, 2 மணி நேரம் வேலை பார்த்தா ரூ. 2000 நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். சோ நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு பணம் நிர்ணயிக்கிறோம். அதுதான் பௌதிக வாழ்க்கையில். ஆனால் நாம் வந்து உன்னத எஜமானனாக பகவானை நினைக்கும் பொழுது நம்முடைய உறவு வேறுபடும். அது அது வேற லெவல். அது வந்து பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதே இல்லை. அது. அப்புறம் இன்னொரு நிலை வந்து நெருங்கிய தோழனாக, திவ்யமான எப்படி மனநிலைகள்ல பகவானை பார்க்கலாம் அப்படிங்கிறது திவ்யமான உறவு, நெருக்கமான நண்பராக பார்ப்பது, அடுத்தது அன்பு மகனாக பார்ப்பது, அடுத்தது காதலனாகவும் பார்ப்பது அப்படிங்கிறது. இததான் வந்து நம்ம வாத்சல்ய பாவம் அப்படின்னு சொல்றோம். மகனாக பார்ப்பது, காதலனாக பார்ப்பது வந்து மாதுரிய பாவம் சொல்றோம். இந்த நெருங்கிய தோழனாக பார்க்கிறது வந்து சக்கிய பாவம்னு சொல்றோம். உன்னத எஜமானனாக பார்க்கிறது வந்து சேவா பாவமாக சொல்றோம். சேவகன் அப்படிங்கிற பாவமா பார்க்கிறோம். சோ தூய பக்தர்கள் ஆன்மீக உலகிலும் சரி, பௌதிக உலகிலும் சரி, பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டு கைங்கரியம் செய்கின்றனர். அவரோட ஆனந்தமும் அடைகின்றனர். அவருக்கு கைங்கரியம் செய்து அதாவது இந்த உலகில மட்டும்தான் அவர்களால கைங்கரியம் செய்ய முடியும். அங்கு மேல் உலகத்துக்கு போயிட்டா அவங்களோட உடலே இருக்காதே, எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது இல்ல. அவர்கள் வந்து இறுதி நிலையில பகவானை நினைக்கும் பொழுது அவர் ஆன்மீக உடலை கொடுப்பார். அந்த ஜீவன் அப்படியே தான் இருக்கும். முன்னமே சொன்ன மாதிரிதான். அதாவது இந்த ஆன்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படி கலந்துராது. எப்படி இந்த மாவு, சப்பாத்தி மாவு இங்க ஒண்ணு வச்சிருக்கோம், இங்க ஒண்ணு வச்சிருக்கோம், 2 சேர்த்தா சேர்ந்துரும். அப்படி கிடையாது. இங்க இருக்கிற முத்து, இங்க இருக்கிற முத்து 2 ஒட்டுமா? ஒட்டி வச்சா கூட ஒட்டாது. இது முத்தாதான், இது ஒரு முத்து, இது ஒரு முத்து. தனியா தான் நிக்கும். அது போல இவர்கள் இந்த உருவத்தை, இந்த இந்த வியக்தித்துவம் அப்படிங்கிற இந்த தன்மையை இழப்பதில்லை. அவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது இந்த ஆன்மாவுக்கு, இந்த பக்தனுக்கு. அவன் ஆன்மீக லோகத்துக்கு போனானா அவனுக்கும் பகவானைப் போலவே ஆன்மீக உடல் கிடைக்கும். சரியா? ஆனா அந்த பொசிஷன் தான் கிடைக்காது. அவருக்கு சேவகன் என்கிற ஒரு நிலை கிட்டும் அப்படிங்கிறது. தனித்துவம் அப்படிங்கிறது வந்து நிலை அழிந்தே விடாது. அவனுக்கு அந்த தனித்துவம் இருந்து கொண்டே தான் இருக்கும். உம் இப்ப தனித்துவம், யாருக்கு வந்து தனித்துவம் அழிந்து போகும் அப்படின்னா, தன்னை பகவானோட இணைத்துக் கொள்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் அந்த பிரம்ம ஜோதியில் சென்று கலந்து விடுவதாக தியானிப்பார்கள். அப்படி அதே போல அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அதை கொடுத்து விடுவான் பகவான். பிரம்ம ஜோதி அப்படிங்கிற புது வார்த்தைன்னு பார்க்க வேண்டாம். பிரம்ம ஜோதி அப்படிங்கிறது என்னன்னா பகவானுடைய தேஜஸிலிருந்து வெளிப்படுகிற ஒளிதான் பிரம்ம ஜோதி. அதுதான் வந்து பிரம்மன் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன்ல இருக்கக்கூடிய அந்த நிலை. அதில் வந்து இந்த ஆன்மாக்கள் போய் அப்படியே அதோட ஒன்றி விடுவது போல இருந்தாலும் அங்கும் அந்த ஆத்மாக்களை தனித்தன்மையோடு காக்கக்கூடியவன் பகவான். எங்கு போனாலும் இந்த உலகில் மட்டுமல்ல மேலுலகிலும் நம்மை காக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் தேவர்களை பற்றிய தவறான எண்ணத்தை இதில் முறியடிக்கிறார். அதாவது பகவானையும் தேவர்களையும் ஒரே தளத்தில் பார்ப்பவனை நாத்திகன் அப்படின்னே பிரபுபாதர் சொல்றார். பகவானில் அவங்க தேவர்களும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்னு பாக்குறதே தப்பான். இந்த பகவானுக்கு உரிய இடத்தை கொடுக்கவில்லை என்றாலே நீ வந்து நாத்திகன் அப்படின்னு சொல்லிடுற.
அப்ப அடுத்தது இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப, அவற்றின் செயல்களுக்கு ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. உறவு ஒவ்வொருவருக்கும் உறவு பத்தி தான் பேசிட்டு இருக்காருங்க. இல்லையா? 15வது ஸ்லோகம் வரைக்கும் அதான் வரப்போகுது. அப்ப நம்முடைய குணத்துக்கு தகுந்தாற் போல நாம் பகவானுடன் உறவு கொள்கிறோம் அப்படின்றது. அப்ப நம்முடைய குணம் எப்படி நிர்ணயிக்கப்படும்? நம்ம முக்குணங்கள்ல ஒண்ணுல அடங்குவோம். இங்க திரும்ப இன்னொரு 3 வருது. 4வது அத்தியாயத்துல அடுத்த 3 என்ன 3? சத்வம், ரஜஸ், தமஸ். சத்வம் என்பது சத்துவ குணம், குட்னஸ், நல்லது. அடுத்தது ரஜோகுணம், அதாவது பேஷன், அப்படியே எழுச்சி கொண்டு வேலை பார்க்கும். அடுத்தது வந்து தமோ குணம், எப்ப பாரு இக்னோரன்ஸ், இருட்டு, தூக்கம், செயலின்மை, ஒண்ணுமே செய்யாது. அதுதான் செப்ப தாமசம், ராஜசம், சத்துவம் என்ற அந்த 3 குணங்களுக்கும் ஏற்றாற் போல எனக்கு அவர்களிடம் உறவு வருகிறது அப்படின்னு சொல்றார். இப்படியாக அவர்களை நான் பிரித்திருக்கிறேன். படைத்தவன் நான் என்றாலும் அதற்கு நான் அப்பாற்பட்டவன். இப்படி 3 குணங்களை நான் படைத்திருக்கிறேன். ஆனால் அந்த படைப்புக்கு நானே போய் உழன்றது இல்ல, உழல்வதில்லை. அதுக்குள்ள போய் நான் வெளியில் இருந்துதான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க களிமண்ல ஒரு பொம்மை பண்றீங்களா, நீங்களே களிமண் ஆயிட மாட்டீங்க இல்லையா? களிமண்ண பண்ணி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கையில. அது போலதான் பகவான் இந்த முக்குணங்களையும் படைத்தார். ஆனால் இந்த முக்குணங்களுக்கு அவர் ஆட்படுவதில்லை. அதற்கு வெளியில் நின்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார். சரியா? அது கர்மங்கள் என்னை பாதிப்பதில்லை. நான் இதை உருவாக்கி இருக்கிறேன் முக்குணங்களை. ஆனால் அந்த கர்மங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஆனால் அந்த கர்மங்கள் என்னை பாதிப்பதில்லை. நான் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல. நான் போன கிளாஸ்ல கூட சொன்னேன். கடமைகள் எனக்கு இல்லை. ஆனாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. கர்ம பலனிலும் எனக்கு விருப்பம் இல்லை. அந்த பலன் கிடைக்கணும், இந்த பலன் கிடைக்கணும்ன்றதுக்காகலாம் நான் செய்யறது இல்ல. இப்ப வந்து குரு தட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு தேவையே இல்ல. அதனால் வந்து பாவமோ, புண்ணியமோ அவருக்கு வரப்போறது இல்ல. ஆனாலும் அவர் செய்கிறார். அதுதான். கர்மங்கள் வந்து அவரை பாதிக்காது. ஆனாலும் அவர் கர்மங்களை சரிவர செய்கிறார் அப்படிங்கிறது. இது வந்து என்னுடைய திவ்ய குணம். கர்ம பலன் என்னை பாதிக்காது. நான் வந்து என்னுடைய உன்னத தன்மையே அதுதான். இப்படியாக எனக்கு இந்த கர்மங்கள்லாம் பாதிக்காது. நான் உன்னதமானவன் என்பதை அறிந்தவனுக்கு அவனுக்கும் கர்ம பலன் இருக்காதாம். பகவானுக்கு கர்ம பலன் இல்லை அப்படிங்கறத நம்ம இப்ப பேசுறோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதை தெரிந்து கொண்டு அவனுக்கு பக்தி செலுத்தும் போது நமக்கும் கர்ம பலன் இருக்காதாம். எவ்வளவு ஒரு உன்னதமான விஷயம் பாருங்க. செயல்களின் விளைவுகளால் அவன் பாதிக்க அடைவதில்லை அப்படின்னு. முற்காலத்தில் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் என் உன்னத தன்மையை உணர்ந்து வாழ்ந்தனர். நீயும் அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றி செயலாற்று அப்படின்னு சொல்றாரு. இப்போ அர்ஜுனனை திரும்ப எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன் பாருங்க. விஷயம், தத்துவம் அதில் மட்டும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்லோகங்கள்ல தத்துவம் சொல்லிட்டா சொல்லிடுறார் பகவான். இங்க பாரு, அவனுக்கு எப்படி அது ரெலவெண்டா இருக்கு, ரிலேட்டடா இருக்குங்கிறதையும் சொல்றார். இது போல முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இருந்தாங்க. என்னுடைய தன்மையை உணர்ந்தவர்கள், நான் அவர்களுக்கு என்னுடைய தன்மையை உணர்ந்தவர்களுக்கு என்னுடைய தன்மை போலவே அவர்களுக்கும் நான் உடலை கொடுத்தேன். அது போல நீ வந்து அவர்களுடைய அடிச்சுவடை பற்று அப்படின்னு சொல்றார். அதாவது என்னுடைய உன்னத தன்மையை, கர்ம பலன் எனக்கு இல்லை, நான் அதற்கு அப்பாற்பட்டவன், இதை படைத்தவன் நானா இருந்தாலும் நான் அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்தவனுக்கு பாவம் இல்லைன்னு சொல்றார். அவனுடைய அடிச்சுவட்டை நீ வழி நட அதிலேயே அப்படின்னு சொல்றார். அப்படி பண்ணனா உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? கர்ம பலன் விலகிவிடும், பாவம் விலகும் அப்படின்னு சொல்றார். அடுத்ததுல கர்மம் பற்றிய ஆழ்ந்த விளக்கம் இங்க சொல்றார். என்னன்னா, கர்மம் அகர்மம் என்பது பற்றி அறிவுடையோர் கூட குழம்புகின்றனர். இதுதான் முக்கியமானது. போன தடவையும் உங்களுக்கு நான் டச் பண்ணியிருந்தேன். இங்கேயும் அது மறுபடி வருது. என்னன்னா, கர்மம் அகர்மம் அதெல்லாம் பத்தி நான் உனக்கு விளக்குகிறேன் அப்படின்னு சொல்லி தொடங்குகிறார். கர்மம் என்பது அகர்மம் விகர்மம்னு 3ஆக பிரிகிறது. இதில் வந்து வித்தியாசம் மிக நுணுக்கமானது. இதை உணர்ந்து கொள்வதே கடினம்னு சொல்றார். கிருஷ்ணரே சொல்றார். இது வந்து இதை அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் இல்லை அர்ஜுனா. இதனை நான் உனக்கு மறுபடி விளக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். கர்மம் என்பது செயல், அகர்மம் என்பது செயலின்மை, விகர்மம் என்பது தடை செய்யப்பட்ட செயல். சொன்னேன் இல்லையா அது. சோ
என்ன பண்ணணும்? இப்பதான் இருக்கு விஷயமே. இப்ப வந்து உங்களுக்கு தூக்கம் கீக்கம் வந்துச்சுன்னா, ஏதாவது தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு, சுடு தண்ணி குடிச்சிட்டு தெளிவா கேளுங்க. முக்கியமான விஷயம். 18வது ஸ்லோகம் 4.18 படிச்சு பாருங்க அப்புறமா. கர்மத்தில் அகர்மத்தையும், அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே அறிவுடையவன் அப்படின்னு சொல்றார். எப்படி? அப்படின்னா, இது நான் லைட்டா போன தடவையே டச் பண்ணியிருந்தேன். இது நீங்க டீட்டெயிலா நான் சொன்னத கேட்டிருந்தீங்கன்னா, இது கொஞ்சம் புரியும். அதாவது கர்மம் செய்கிறான். ஆனால் அதை அகர்மமாக செய்கிறான். நான் என்னுடைய கடமையாக செய்கிறேன். ஆனால் அந்த கடமை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய கர்மா ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? இந்த கர்மம் என்ன மீனிங் வருது? கடமைங்கிற மீனிங்ல. கர்மத்தில் நீ செய்கிற அந்த கர்மத்தில் அகர்மத்தைன்னு சொல்றாரு. இங்க இந்த கர்மத்தில் அகர்மத்தையும், அகர்மத்தில் கர்மத்தையும். இந்த 4 கர்மம் இங்க இருக்கு. ம். இந்த 4 கர்மத்துக்கும் 2 கர்மத்துக்கு கடமைன்னு அர்த்தம். 2 கர்மத்துக்கு பாவம்னு அர்த்தம். சரிங்களா? அத புரிஞ்சுக்கோங்க. இப்ப கர்மத்தில் அகர்மத்தை. கடமை என்கிற அந்த கர்மா நான் செய்றேன். இது என்னுடைய கடமை. அதை நான் செய்யும் பொழுது, அதில் நான் அகர்மத்தை பார்க்கிறேன். பாவம் பாவம்னா என்னன்னா, அ பலனுன்னு வச்சுக்கலாம் அத. பாவம்னு மட்டும் இல்ல. பலன், விளைவு. ம். அதுல நான் அந்த விளைவு அகர்மமாக நான் பார்க்கிறேன். நான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு அம் அ உரிமை உணர்வு. அதை விட்டு விடுகிறேன். அகர்மம். அந்த கர்மத்தில் அகர்மத்தை நான் பார்க்கிறேன். காண்பவன் அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் அகர்மத்தில் ம். அ அ கர்மத்தையும் அதாவது அகர்மம் அப்படிங்கிறது திரும்பவும் இந்த இடத்துல கடமை அல்லாமல் இருப்பது. அகர்மம்னா செயலின்மை. செய்யக்கூடாதுல்ல. அகர்மம் செய்யவே கூடாது. நான் செய்யாமல் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. அதில் கர்மத்தை பார்ப்பது. இந்த அகர்மமா செயலின்மையா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்கல்ல. அது பாவம். செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பது. அதான் அந்த அகர்மத்தில் கர்மம் வந்துவிடும். அகர்மமாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் கர்மம் வந்துவிடும். கர்மம் செய்தால் அ உனக்கு வந்து அ ம நன்மை வரும். ஆனா அதை அகர்மம். நான் செய்யவில்லையப்பா! பரவால்ல. நான் செய்ததை என் தலையில வச்சுக்கல நானு. நான் தான் செஞ்சேன். அப்படின்றத வந்து நான் எல்லாருக்கும் போய் போர்டு போட்டு காட்டணும்னு இல்ல. நான் தான் பண்ணேன்னு நான் போய் சொல்லணும்னு இல்ல. அப்படின்னு த அந்த டூவர்ஷிப் அந்த ஓனர்ஷிப்ப கழட்டி விட்டுடுறேன் நான். நான் தான் பண்ணேன்னு சொல்லல. அது அது என் தலையில தூக்கிட்டு நான் ஓடிட்டே இருக்கல. எங்க பார்த்தாலும் நான் பண்ணது, நான் பண்ணது, நான் பண்ணதுன்னு சொல்லல. அதுதான் இந்த கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது. கர்மம் செய்கிறேன். ஆனால் அந்த கர்மத்தை செய்து எனக்கே பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுல அந்த கர்மத்தில் அகர்மத்தையும், அகர்மத்தில் கர்மத்தையும் நான் செயல் இல்லாமல் இருந்து விட்டால் எனக்கு கர்மம் வந்துவிடும் என்பதையும் உணர்ந்தவன் அறிவுடையவன் அப்படின்னு சொல்றார். ம். அதான் செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். இப்படிப்பட்ட கர்மத்தில் அவன் ஈடுபட்டிருந்தாலும், அவன் உன்னத நிலை உடையவன்னு சொல்றார். ஏன்னா, அவன் உணர்ந்து கடமை செய்து கொண்டிருக்கிறான். கடமை செய்வது அகர்மாவாக இருக்க வேண்டும். கடமை செய்யாமல் இருப்பது கர்மா தந்துவிடும் என்றும் உணர வேண்டும். இப்படியாக உணர்ந்து கர்மத்தை செய்பவன், கர்மத்தில் இருந்து கொண்டிருந்தாலும், உலகியல் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், அவன் வந்து உன்னத நிலையில் இருப்பதாக அர்த்தம் அப்படின்னு சொல்றார். அப்ப இதோட இன்னொரு டீட்டெயிலான ஒரு சின்ன அர்த்தம் என்னன்னா, கர்மம் செய்கிறான், கர்ம பலனை எதிர்பார்க்கவில்லை. அதான் அகர்மம். எனக்கு கர்மம் நான் செய்றேன். ஆனா, அதுல அகர்மம். எனக்கு வந்து அந்த கர்ம பலன் வேண்டாம். அப்ப வந்து அங்க அகர்மம். அதோட ரிசல்ட் என்ன? அகர்மம். நோ கர்மா. எனக்கு அதுல உள்ள கர்மா வேண்டாம். அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்றது வந்து ஒண்ணு. அது ஃபர்ஸ்ட். அடுத்தது கர்மம் செய்யாமல் இருக்கிறான். அதுல பாவத்தை பார்க்கிறான். ஐய்யயோ! பாவம் வந்துருமே! அப்படின்னு பார்க்கிறான். இதான் 2வது நிலை. இது 2. இப்படி இதனை புரிந்தவன் என்னை புரிகிறான். அவனுக்கு கர்மம் வருவதில்லை அப்படின்னு சொல்றார். அடுத்தது புலன்களை திருப்திப்படுத்த காரியம் செய்பவர் பலர் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட முயற்சியில் புலன்களை திருப்திப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடாதவன் பண்டிதன் அப்படிங்கிறார். அடுத்தது கிருஷ்ணரே ஒரு உவமை. பக்குவமான அறிவு என்னும் நெருப்பில் செயல்களின் விளைவுகளை சுட்டரித்தவனாவான் அப்படின்னு சொல்றார். அதாவது
அவர் வந்து புலன்களை திருப்திப்படுத்தும் முயற்சியில இப்ப அர்ஜுனன் ஈடுபட்டிருக்கான். என்ன சொல்றான்? என் புலன்களுக்கு வந்து துன்பம் வந்து விடுமோ! அதனால் நான் கடமையிலிருந்து விலகுகிறேன்னு சொல்றான். அப்படி இருக்கக்கூடாது. அவனை மாற்ற வேண்டும். சரியான காரியம் செய்பவனாக, உன்னதமானவனாக மாற்ற வேண்டும் இல்லையா? அவன் தவறு செய்ய விடக்கூடாது. குருவாக இப்ப ஏற்றுக்கொண்டு விட்டான். நண்பன் அ அ ம அர்ஜுனன். அவனை வந்து திருத்த வேண்டும்ங்கிறதுனால என்ன சொல்றார்ன்னா, "நீ வந்து புலனை திருப்திப்படுத்த ஓடாத. காரியத்த செய்" அப்படின்னு சொல்றார். இப்போ புலனை திருப்திப்படுத்த காரியம் செய்பவர்கள் வந்து ம் பண்டிதனே அல்ல. தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்த காரியம் செய்யாமல் கடமையாக எண்ணி செய்பவன் தான் பண்டிதன் அப்படிங்கிறார். சோ அர்ஜுனன் பண்டிதனாக இருக்கணுமே. அவன் பண்டிதன்ங்கிற நிலையிலிருந்து இறங்கி விடக்கூடாது இல்லையா? அதனால தான் இவர் நன்மைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்ப அவனுக்கு அந்த பண்டிதனுக்கு ஒரு பக்குவமான அறிவுன்னு இருக்கும் இல்லையா? ஏன்னா அவன் வந்து புலன்களை திருப்திப்படுத்த காரியம் செய்யவில்லை. பகவானை திருப்திப்படுத்த செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு வேண்டியது இப்ப இப்ப ஒரு நாளிலேயே வந்து நம்முடைய காரியங்களை 2 லிஸ்ட் போட்டு நமக்காக செய்றோமா? பகவானுக்காக செய்றோமா? அப்படின்னு போட்டு பார்த்தா நமக்கு புரியும். அ அதுல வந்து அ அ சில வேஸ்ட்டா இருக்கும் அதெல்லாம். இப்ப வந்து சும்மா வீடியோ பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், யாரோடையாவது நின்னு பேசிட்டு இருக்கோம். அ அ இல்ல ஏதோ ஒண்ணு தேவையில்லாத விஷயம் பண்றோம்னா, அது நேர விரயமாக இருக்கும். அதே இது வந்து பகவத் விஷயங்களை செய்யும்போது, அது நன்மையானதாக, அது பகவான் சம்பந்தமாக செய்யும்பொழுது, அது டிக்கு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஆகும். அதுபோல அப்ப நமக்கு பக்குவமான அறிவு இருக்குன்னு அர்த்தம். அந்த நெருப்பில செயல்களின் விளைவுகளை சுட்டெரித்தவனாவான். நாம அப்ப பண்டிதர்களாக இருப்போம். எப்படி இதோட விஷயங்கள நம்ம நெறைய செய்ய செய்ய நம்ம பண்டிதர்களாக இருக்கலாம். இதை நிறைய செஞ்சோம்னா முட்டாள்களாக இருப்போம். அப்படின்னு. அப்ப இவற்றை நாம் நெறைய செய்ய செய்ய ஆன்மீக புத்தி நம்மளுக்கு வர வர அந்த பக்குவமான அறிவு அப்படின்ற அறிவு நம்மளுக்கு வரும்பொழுது, கெட்டத பார்க்கும்போது இந்த லிஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா? இது செய்யணுமா? வேண்டாம். நீங்க ஒரு நாள் எழுதி பாருங்களேன். அடுத்த நாள் இந்த லிஸ்ட்ல அ எழுதும்போது 4 எழுதியிருக்கீங்கன்னா, அடுத்த நாள் 2 தான் எழுதுவீங்க. அந்த மாதிரி குறைஞ்சிரும். எழுதி பார்ப்பது அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்திலும் நல்லது. படிப்பதற்கு இப்ப நம்ம வந்து ஒரு லெக்சர் கேட்கிறோம் அப்படின்னா, அதில உள்ள விஷயங்கள் நம்ம மனதில நிற்க வேண்டும் என்றாலும் எழுதிக் கொள்ள வேண்டும். அ அது அது எல்லாரும் பண்றது தான். அது உண்மைன்னு ஒத்துக்கொள்வீங்க. அதுபோல நம்மை திருத்துவதற்கும், நான் செய்கிறது தவறா? நம்ம தப்பே செய்றோமே! இன்னைக்கு என்ன பண்ணோம்ன்னு. இப்ப நம்ம தவறான விஷயங்கள சாப்ட்டுருக்கோம் இன்னைக்கு. சாப்பிடுறதுக்கே வச்சுக்கோங்க. இல்ல செயல்கள், ஆன்மீக செயல்கள். ஜெபம் செய்ய நேரமில்லை, படிக்க நேரமில்லை அப்டின்னா எப்படி? 24 மணி நேரம் இருக்கே! நான் எப்படி செலவழித்தேன்? இப்ப பாருங்க கோலம் போட்டேன்னு சொல்றேன். அந்த மாரி எதற்கு நாம் நேரத்தை செலவழிக்கிறோம்? தேவையில்லாமல் எவ்வளவு நேரத்தை செலவழித்தோம்னு எழுதி எழுதி டெய்லி ஒரு ஒரு ரெக்கார்ட் ஜர்னல் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் உங்களுக்கே தோணும் அதுலேருந்து முன்னேறுவீங்க. இதுல 4 விஷயங்கள் எழுதி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து தூங்கினோம். இது வந்து இது பண்ணோம். தேவையில்லாத ஒரு 4 விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்ப தேவையில்லாத ஃபோன் கால். பிரயோஜனமே இல்லாத ஃபோன் கால். நீங்க வெட்டி கதை பேசியிருக்கீங்க. ஒரு 1 ஹவர் ஒருத்தரோட. தேவையில்ல. அத வந்து அழுத்தமாக ஸ்திர புத்தியோட ஓ! அப்படியா? சரி போதும் அப்படின்னு தாட்சணியமா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம, அத கட் ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, அந்த தேவையில்லாத நேரத்தை நாம் செலவழிக்க மாட்டோம். அந்த நேரம் நம்ம ஜெபம் பண்றதுக்காக உபயோகப்படுத்தியிருக்கலாம். நம்ம வந்து சிலத படிக்கணும்னு வச்சிருப்போம். அது படிக்க நேரம் செலவழிச்சிருக்கலாம். பாராயணம் பண்ணணும்னு நெனைப்போம். இன்னைக்கு திருப்பாவை படிக்கிறதுக்கு நேரமே இல்ல அப்படின்னு ஆயிருக்கலாம். அப்படி இல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலாம்னு நெனச்சேன். பகவத்கீதை ஒரு அத்தியாயம் படிக்கலாம்னு நெனச்சேன். அதுக்கெல்லாம் நேரமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படி யோசிச்சீங்கன்னா, உடனே கணக்கு பண்ணி பாருங்க. நேரம் டைம் வைஸ் இன்னைக்கு நீங்க எப்படி ப உபயோகப்படுத்தியிருக்கீங்க உங்க நேரத்தன்னு. அப்ப தெரியும். அப்புறம் இ நேரமே இல்லாமல் இருந்தால் கூட வழி பிறக்கும். எப்படி வழி பிறக்கும்? ஒருவேளை நான் இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிருந்தேன்னா முடியுமோ? அப்படின்னு நெனைக்க தோணும். சோ இப்படி எழுதி பார்க்கும் பொழுது தான், நாம் வந்து கை முன்னாடி ரெக்கார்ட் இருக்கும். இது இது என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். சோ அதுபோல இப்படி பகவானை அதான் இந்த பக்குவமான அறிவு அப்படிங்கிறது. அந்த பக்குவமான அறிவு வரும்பொழுது, தேவையில்லாதவற்றை நாம்
விளக்க முடியும் இந்த பக்குவமான அறிவு கொண்டு. இந்த பக்குவமான அறிவு என்பது வேறு ஒன்றுமில்லை, பகவான். பகவானை கொண்டு நம் மனதில் உட்கார வைப்பது. அவன் நெருப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் தேவையில்லாத விஷயங்களை அவன் எரித்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. செயல்களின் விளைவுகளையும் சுட்டரித்தவன் ஆவான்னு இங்க சொல்றாரு. இந்த பக்குவமான அறிவை வைத்துக் கொண்டிருக்கும் போது நம்ம செய்யற காரியங்களுக்கும் அது உதவும். அது போக நான் பலன்களை ஈட்டி வச்சிருப்போம் இல்லையா? நம்ம நல்ல காரியம் பலது பண்ணிட்டு இருக்கோம், என்னென்னவோ பண்றோம், அதோட பலன்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்றது தெரிஞ்சா கூட அந்த பலன்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த பக்குவமான அறிவு என்னும் அந்த நெருப்பு அந்த விளைவுகளை எரித்து விடும். விளைவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வரும். புத்தி இருந்தாதான் அதை சொல்லுவோம். இல்லைன்னா சிலது பார்க்கலாம். சில சித்தர்கள், சித்தி பெற்ற குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கை வச்சா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியாகுதுன்னா அதையே வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பண்றது. சோ அவர்களுடைய ஞானமானது, சித்தியானது, அவர்களுடைய ஆன்மீக ஆற்றலானது அதற்கு மேல உயரவே போவதில்லை. அதோட அதிலேயே திருப்தி அடைந்து வருவார்கள். பகவான் திருவடியை அடைந்து அவனுக்கு சேவை செய்ய வேண்டும், இன்னும் இன்னும் அப்படிங்கிற நிலை இல்லாமல் இதிலேயே திருப்தி அடைந்து இந்த சாதனை செய்வதிலேயே எனக்கு இந்த பவர் வந்திருக்கு அப்படின்றதோட நிறுத்திக் கொள்வது. அது வந்து இந்த பலனை பகுத்தறிவு இருந்தால் சுட்டெரித்து விடுவோம். வேண்டாம், எனக்கு இந்த பலன் வேணாம். இதைவிட உயரிய பலனாக அவர்களுக்கு நான் ஞானத்தை வழங்கினால் அவர்களையே பக்திக்கு நான் கொண்டு வர முடியும். அதோட அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கஷ்டங்களை போக்குறதுக்காக நான் சில அருளாசிகளை மட்டும் வழங்கி கொண்டிருக்கிறேன்னா அது ஒரு கீழ் லெவல் தான், ஒரு லெவல் தான். அதை விட மேலே ஏறி இது வேண்டாம், அவர்களுக்கு உயரிய அறிவை நான் கொடுக்கிறேன்னு அந்த மகான் போகலாம் இல்லையா? அது போல அந்த செயல்களின் விளைவுகள் மீதான பற்றுதலை துறந்து எப்போதும் திருப்தியுற்று, அதாவது நம்முடைய திருப்திக்கு மற்ற விஷயங்களில் சார்ந்து இருக்காமல், இப்ப நான் திருப்தியா இருக்கணும்னா நீங்க இதை வாங்கி கொடுக்கணும். நான் ஹாப்பியா இருக்கணும்னா எனக்கு இன்னைக்கு வேலைக்காரி வந்திருக்கணும். நான் இன்னைக்கு வந்து இத செய்யணும் அப்படின்னா, அ எனக்கு வந்து இந்த மாரி எல்லாம் நடந்திருக்கணும். அப்படின்னு நம்ம நெறைய வச்சுக்கிறோமா? அதான் சொல்றேன். நம்முடைய திருப்திக்கு வேறு எந்த பொருளுமே அ காரணமாக இருக்கக்கூடாது. நான் எதையும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அது நடந்துச்சோ நடக்கலையோ. அதான் அன்கண்டிஷனல் சொல்றோம்ல. அதாவது வரையறையே இல்லாமல், நீ இப்படி இருந்தா உன்ன எனக்கு அப்பாக்கு பிடிக்கும். நீ வந்து ஃபுல் மார்க் வாங்கினீன்னா எனக்கு உன்ன பிடிக்கும். அப்படின்னு சொல்றது கண்டிஷனல் லவ். அப்படி இல்லாம நம்முடைய சந்தோஷத்திற்கு ஒருவர் இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் என்று நினைப்பதை விட எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் திருப்தியோடு இருக்கிறேன். பகவான் என்ன கொடுத்திருக்கிறானோ, எந்த சூழ்நிலையில் என்னை வைத்திருக்கிறானோ அது எனக்கு திருப்திகரமானதாக இருக்கிறதுன்னு யோசிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் வந்து உண்மையான திருப்தியுற்ற நிலை. அப்ப செயல்களின் விளைவுல வந்து நம்ம பற்று வைக்க மாட்டோம். இந்த வந்து ஒரு காரியம் செஞ்சுட்டு இது நல்லா நடந்தா நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும். நல்லா நடக்கலையா ஐயோன்னு உட்காருது. அப்படி இல்லாம இருப்பது. எல்லாவித செயல்களும் செய்து கொண்டே இருந்தாலும் பலன் நோக்கு செயலை செய்வதில்லை அவர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த பண்டிதனாக இருக்கக்கூடியவன் அப்ப வந்து பலனை நோக்கி அவன் காரியம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்டவன் என மனம், அறிவு, கட்டுப்பாடு உள்ளவன் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வே தொடரும். என்னுடையதுங்கிற மமகாரம், என்னுடைய சொத்துனா பௌதிக சொத்தாகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட சொத்தாகவும் இருக்கலாம். அதாவது உறவுகளாக கூட இருக்கலாம். அவற்றில் மேல் உறவு கொண்டாடுவதை நிறுத்தி விடுவான். அவனுக்கு பாவங்களின் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றார். தானாக வரும் லாபத்தில் மட்டும் திருப்தியுற்று, அதாவது எனக்கு இன்னும் இன்னும் பணம் வேணும் அப்படின்னு நினைக்காம, தானா ஏதோ ஓடிட்டு இருக்குங்க, அதுல வர்ற பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி தானாக வருகிற லாபத்தில் மட்டும் திருப்தியுற்று, இருமையிலிருந்து விடுபட்டுனா எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது அப்படின்லாம் இல்லாம, பொறாமையற்று, பொறாமை இல்லாமல் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி அப்படி இருக்காங்க, நானும் அவங்கள மாதிரி வந்துடணும், அவங்களுக்கு அப்படி கெட்டு போயிடணும் அவங்க, அந்த மாதிரி. ஐயோ அவங்களுக்கு வந்துருச்சா, கிடைச்சிருச்சா, நமக்கு இன்னும் கிடைக்கலையே, நமக்கு இன்னும் வரலையே, அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, அது பொறாமை. சோ வெற்றி தோல்வியில் பாதிப்படையாமல், நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா இட்ஸ் ஓகே, அதனால என்ன, கிடைச்சிருந்தா சந்தோஷம், கிடைக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு வேறு வழி இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது. சோ செயல்களால்
இப்படிப்பட்ட மனப்பான்மையோடன் ஒருவன் செயலாற்றினால், பண்டிதனாக இருக்கக்கூடியவன் இப்படியெல்லாம் நடந்தால் கூட பாதிப்படைவதே கிடையாது அப்படின்னு சொல்றார். ஜட உலக விஷயங்களில் முக்தி பெற்று பற்றுக்கொள்ளாமல் திவ்ய ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல் உன்னதத்தில் கலந்து விடுகிறது. அப்படியாக இருப்பது உன்னதமான செயலாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த விஷயங்கள்லாம் யார வந்து பாதிக்கலையோ அவன் உன்னதமான நிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். பிரம்மனை அடைய பிரம்மனே வழி. அப்படி பிரம்மனாக அவனை எல்லா இடத்திலையும் ஏற்றுக்கொண்டவன் அவனை அவனுடைய திருவடியை அடைவான் அப்படிங்கிறது. சோ அப்புறம் 25ல இருந்து 33 வரைக்கும் பலன்கள் வழிபாடு பற்றி சொல்றார். கர்மிகள் தேவ வழிபாடு எப்படி வந்து ஒவ்வொரு நிலையிலும் கர்ம பிரம்மச்சாரிகள் எப்படி வழிபடுவார்கள், கிரகஸ்தர்கள் எப்படி, அஷ்டாங்க யோகிகள் எப்படி, அவர்களுக்கு எப்படி வந்து இந்த கல்வியானது எப்படி பயனளிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. அது நீங்க இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். அத நம்ம டீட்டெயிலா இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் குறைவு. அதனால நான் அத டச் மட்டும் பண்ணிட்டு போறேன். பிரம்மச்சாரிகள் வந்து முதல்ல நன்றாக கேட்டு புலனுகர்ச்சியை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கலாம் பயிற்சி படுறாங்க அப்படின்னு சொல்றார். அப்புறம் புலனை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சியை அவர்கள் பெறுகிறார்கள். அப்படி பெற்று படிப்படியாக முன்னேறுகிறார்கள். அப்புறம் பிரம்மனை உணர்கிறார்கள். திவ்யமான வாழ்வை அடைந்து தூய்மை அடைகிறார்கள். ஆன்மாவின் தூய்மை தான் எல்லா நிலையிலுமே நம்முடைய கல்விக்கு நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இதான் வந்து இந்த யஜ்ஞத்தினுடைய வழி. வேதங்கள் சொல்கிற வழி இதுதான். எப்படி நம்ம காரியம் ஆற்ற வேண்டும், எதற்காக ஆற்ற வேண்டும், ஏன் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி நாம் முன்னேறுகிறோம், நம்ம முன்னேறிய இறுதி நிலை என்ன அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது உன்னத அறிவினுடைய சுருக்கம், இறுதி பகுதி. அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எப்படி அப்படின்னா என்ன சொல்றார் அப்படின்னா, குருவை அணுகுவதன் தேவை சொல்றார். பணிவு, சேவை இது ரெண்டும் இருக்கணும். சப்மிசிவ் அண்ட் சர்வீஸ் ஆட்டிடியூட் ரெண்டும் இருக்கணும். யூ ஷுட் சர்வ் த குரு. அவருக்கு பணிவிடை செய்யணும். அது இல்லாம நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், அவர் எனக்கு எல்லாம் வந்து பதில் சொல்லணும்னு நினைக்க கூடாது. கீழ்ப்படிஞ்சு கேள்வி கேட்கணும். சப்மிசிவா கேள்வி கேட்கணும். அவருக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. குரு கிட்ட நாம நடந்து கொள்வதற்கு 2 தகுதிகள் வேண்டும். 2 முக்கியமான பண்புகள் நமக்கு வேணும். ஒண்ணு அடிபணிந்து பணிவோடு நடந்து கொள்வது, இன்னொன்னு சேவை செய்வது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த சங்கீதம் கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், எந்த வித்தையாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், குருகுலத்துல போய் தான் கத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த குருவுக்கு வந்து அவர்கள் சேவை புரிந்து அடிபணிஞ்சு அவங்க சொல்ற சேவையெல்லாம் செய்வாங்க. அவங்க அந்த குரு பத்தினிக்கு எல்லாமே செய்து கொடுப்பாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவர் மனசு ஏன் இப்படி வீட்டோட போய் தங்குவாங்க? கல்வி பொதுவாகவே எல்லா கல்வியும் இப்படிதான் நடந்தது. வேத கல்விகள் கூட. ஏன் அப்படின்னா, அந்த அவர் தவத்துல இருப்பார் பாதி நேரம். அதுக்கப்புறம் அவர் எப்ப அந்த பாடசாலைக்கு நேரம் ஒதுக்குறாரோ, அப்பதான் அவங்க கத்துக்கணும். அதுவும் இல்லாம அவரும் முக்குணங்களுக்கு ஆட்படுவார். தூங்குவாரு. அப்புறம் அவருடைய குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும். எதுக்கோகலாம் அவரோட கடமைகள் இருக்கும். அவர் எப்ப சொல்லிக் குடுக்கலாம்னு நினைக்கிறாரோ, அப்ப இந்த பசங்க கேட்டுக்கிட்டறணும். அந்த மாதிரி. சோ அதற்காக இப்படியாக குருகுல வாசம் செய்வாங்க. செய்யும் பொழுது அவர் அந்த அம்மா என்ன குடுக்குறாங்களோ அதான் சாப்பிடுவாங்க. அந்த அம்மா என்ன செய்ய சொல்றாங்களோ செய்வாங்க. இப்படியாக பணிவும், அடக்கமும் நிறைந்து சேவை மனப்பான்மையோடு இருக்கும் பொழுதுதான் நீ கேள்வி கேட்க தகுதி அடைகிறாய். இல்லன்னா உன்னால கேள்வி கேட்க முடியாது. இப்படியாக நீ பணிவோடு இருக்கும் பொழுது மயக்கத்திற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து இப்படி பார்க்கும் பொழுது அனைத்து உயிரினங்களையும் என் பாகமாகவே காண்பாய். நீ வந்து இப்படி அடிபணியக்கூடிய ஹியூமிலிட்டின்னு சொல்றோம்ல. ஏன் வந்து நீங்க பணிவா யாரையுமே பார்க்கும்போது அவங்களை பார்த்தா ஐயோ எவ்வளவு பணிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க ஏன் அவர்களை பணிவுன்னு சொல்றோம் அப்படின்னா, அவர்கள் உங்களை மதிக்கிறார்கள். நீங்களே கூட உங்கள மதிக்க மாட்டீங்களா இருக்கும். ஆனா அவங்க உங்கள அவ்ளோ மதிச்சு பேசுறாங்க. அப்படின்னா, அட எவ்ளோ மதிச்சு பேசுறாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்றப்ப, அனைத்து உயிரினங்களையும் பகவானின் பாகமாக பார்க்கக்கூடியவர்கள் தான் அப்படி பேச முடியும். அந்த பணிவோடு அடுத்தவரை பார்க்க முடியும். இல்லன்னா, நான் பெரிய ஆளு. எனக்கு எவ்ளோ தெரியும். ம்.
எனக்கு தான் இங்க வந்து மரியாதை இந்த கோயில்ல. நீ உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அங்க தான் நில்லுங்க. நான் தான் வந்து இத சேவை செய்யக்கூடியவன். எனக்கு தான் இங்க பிரையாரிட்டி அப்படின்னு நினைக்கிறது. எல்லாருக்குள்ளும் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறான். எல்லா உயிரினங்களிலும் பகவான் இருக்கிறான். என் பகவானின் பாகம் தான் இந்த உயிரினங்கள் என்பதை பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட்ங்கிறத உணராதவர்கள் தான் இப்படி தன்னை உயர்த்திக் கொண்டும், மற்றவர்களை தாழ்த்திக் கொண்டும், மதிக்காமலும் இருப்பார்கள். அதான் சொல்றாரு, இந்த உன்னத அறிவு ஓடு இருக்கக்கூடிய, பணிவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அனைத்து உயிரினங்களிலும் பகவான் இருக்கிறான் என்பதே புரியும். அப்படின்னு சொல்றார். சோ, என்னத நம்ம இங்க கத்துக்கணும்? உன்னத அறிவு. அந்த உன்னத அறிவு பகவான் அனைத்திலும் இருக்கிறான் அப்படிங்கும்போது, இன்னைக்கு நம்ம ஒண்ணு முடிவு பண்ணலாம். யாரையாவது நம்ம கோபமாகவோ, இல்ல ஏதோ ஒன்று ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு செய்து விட்டார்கள் அப்படின்னு காலம் காலமா எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால எனக்கு பிடிக்காது. இந்த உறவே எனக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு அத்தையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாட்டியாக இருக்கலாம், தூரத்து சொந்தம். ஆனால் உங்கள் குடும்பம் காலம் காலமாக ஒரு பகை இருந்து வந்திருக்கிறது அப்படின்றதுனால அவர்களை வேண்டாம் என்று நினைப்போம். அப்ப கூட மன்னிக்கக்கூடிய மனம் நமக்கு வர வேண்டும். அந்த பணிவு ஏன் அவங்க அவங்க தப்பு பண்ணாங்கன்னு ஏன் நினைக்கிறோம்? நீ பெரிய ஆளு, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா? அவங்கள கூண்டுல நிறுத்தி கேள்வி கேட்பியா? இல்ல அவங்கள வந்து கெட்டவங்கன்னு ஒதுக்குவியா? தவறு. அனைவரையுமே வந்து ஒன்று போல அ அ பார்க்க தெரிய வேண்டும். ஃபர்கிவிங் மென்டாலிட்டி, ஃபர்கெட்டிங் மென்டாலிட்டி வரணும். அதுதான் அது பணிவு. அந்த ஹியூமிலிட்டி அப்படிங்கிற அந்த பணிவு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, எதை வேண்டுமானாலும் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும். யாருமே அதாவது அவர்கள் தவறாக நடந்து கொண்டால் கூட மன்னிக்கிறோங்கிறதே தப்பு முதல்ல. அது தவறாகவே பார்க்கலன்னா ஏன் மன்னிக்க போறோம்? சொல்லுங்க. ம். "இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்ன்னு" திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே. இன்னா செய்தாங்கன்னு ஏன் நெனைக்கிற நீ? இன்னா செய்தாரை ஒருத்தல். இன்னா செய்தவங்கள நீ வந்து கம்பேட் பண்ணணும். அதாவது எதிர்க்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும். இன்னா செய்தாரை ஒருத்தல். அவங்களுக்கு எதிர்த்து நீ ஒரு காரியம் அ அவங்களுக்கு டிட் ஃபார் டாட் மாரி அவங்க செய்றதுக்கு நீ திருப்பி செய்யணும்னா, என்ன செய்யணும்? அவர் நாணும் பொருட்டு, அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நீ நல்லத செய்யணும். அப்ப அவர்கள் நாணுவாங்க. அப்பதான். ச்சே! நம்ம இப்படி செஞ்சுட்டோமே! அப்படின்னு. அது என்னது? அவங்களுக்கு ஒரு கில்ட். குற்ற உணர்வு வரும். ஐயோ! நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம். ஆனாலும் அவங்க நல்லா நடந்துக்கிறாங்களே! அப்படின்னு. ச அதைக்கும் ஒரு படி மேல அது வந்து தவறுன்னு நான் சொல்லல. அது உண்மை. உண்மையாகவே தவறு இழைத்து உங்களை வந்து அப்படி உதாசீனப்படுத்தி ம். உங்களை அவமானப்படுத்தியவர்களை நாம அப்படி கண்டிப்பாக அதை மறந்து அவர்களோடு நடந்து கொண்டால், இன்னா செய்ததாக இருந்தால் அப்படி செய்தது சரி. ஆனால் பலரும் இப்ப எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, இன்னாங்கிறது என்ன? அவங்க நமக்கு தீமை செய்திருக்கிறாங்கங்கிறத வந்து எப்படி நிர்ணயிக்கிறது? எதை வைத்து? நாம் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? சில பேர் இருப்பாங்க. அது வந்து நல்ல ஸ்பிரிட்ல எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். நல்ல மாதிரி. ஆனாலும் அத தப்பாவே நெனச்சுக்குவாங்க. அவ வந்து வேணும்னே இப்படிதான் பண்ணா. அவங்க இன்டென்ஷனே புரிஞ்சுக்காம நெனைப்பாங்க. அப்படி இன்னா என்பது அம் அ இன்னாவா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பணிவு மனதில் இருந்தால் அனைத்தையும் தவறாக பார்க்க மாட்டோம். ம். அவர்களுக்கும் ஒரு அம் அ ஏதோ பிரச்சனை இருக்கலாம். அவர்களுடைய நிலை அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள். அப்படின்றத நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளவே இல்லை என்றால் மன்னிக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு? நான் மன்னிக்கிறேன்னு ஏன் சொல்றோம்? ம். மன்னிக்கிறேன்னா நம்ம என்ன பெரிய இடத்துல இருக்கோம். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்றதா? இல்ல. மன்னிக்கக்கூடிய நிலையில் பகவான் தான் மன்னிக்கக்கூடியவன். நாம் ஒண்ணுமே இல்ல. அவரை தவறாக நினைத்தால் தான் முதல் நாம் நம்பி நான் அவங்கள மன்னிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற உயர் நிலையில நம்மள உயர்த்திக்கிறோம்னு அர்த்தம். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்படி இல்லாமல் யாரும் இன்னா செய்தார்கள் என்றே முதல்ல பார்க்காமல் இருந்தால், நம்ம வந்து பணிவோடு அணுகுவோம். இந்த பணிவு குருவுக்கு முக்கியமான குருவிடம் காட்ட வேண்டிய முக்கிய குணம். அதுக்காக குரு கிட்ட தான் பணிவா இருக்கணும். இங்க வந்து இன்னும் சின்னவங்களா இருக்கிற ஜூனியர்ஸ் கிட்டலாம் ரொம்ப விட்டேத்தியா நடந்துக்கணும், ரொம்ப கர்வமா நடந்துக்கணுங்கிறது இல்ல. அனைவரையுமே பணிவாக நடத்தினால், அந்த அனைத்து உயிரினங்களும் என் பாகம் என்பதை உணர்ந்தால், அதுவே வந்து அ அ மிகப்பெரிய பணிவு அப்படின்னு சொல்றார். அப்ப இப்ப இந்த யக்ஞம் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலா அப்புறமா நம்ம பார்க்கலாம். இன்னொரு இதுல சொல்றேன்.
இந்த முக்கியமான இந்த ஞானத்தை அடைவது எப்படி அப்படின்னா, இந்த பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினக. தத்துவதர்ஷின அப்படின்னா உண்மையை கண்டோர். அவர்களிடம் சென்று நீ அடக்கமாக வினாக்களை கேட்க வேண்டும். சேவை செய்து, சேவையா பரிப்பிரஷ்னேன, பிரஷ்னங்களை கேட்பதற்கு நீ இருக்கும் பொழுது அடிபணிந்து கேட்க வேண்டும். சேவை செய்து ஆன்மீக பிரணிபாத்தேன, அந்த ஆன்மீக குருவிடம் நீ உபதேசம் கேட்கலாம் அப்படின்றத சொல்றார். அப்புறம் இப்படிப்பட்ட ஞானத்தோடு நீ இருந்து விட்டால் உனக்கு மயக்கமே இருக்காது. சஞ்சலம், குழப்பமே வராது. மயக்கம் இருந்தா என்ன அர்த்தம்? அப்படியே குழம்பி யார்கிட்ட இருக்கோன்னே புரியாது. அதான் மயக்கம். அப்படி இல்லாம குழம்பவே மாட்டாய். நீ எங்க இருக்கிறோம் அப்படின்றதே குழம்ப வராது. பகவானின் பாகம் அனைவரும் என்று புரிதல் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றார். இதுதான் வந்து ஒரு உவமையாக அழகா சொல்றாரு. இறுதி பாகம் இது. ஒரு அனாலஜி சொல்றாரு. பாவிகளில் பாவி என்று துன்பக்கடலில் சிக்கி தத்தளித்தாலும் உன்னத அறிவு ஞானம் அப்படிங்கிற படகு கொண்டு அவற்றை நம்ம கடந்து விடலாம் அப்படின்றது. இப்ப வந்து நம்ம மிகப்பெரிய பாவியாக இருந்தால் கூட இந்த உன்னத அறிவு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெரும் சம்சாரமாகிய கடலை ரொம்ப சுலபமாக கடந்து விடலாம் அப்படின்னு சொல்றார். இன்னொரு அனாலஜி அடுத்து சொல்றார், நெருப்புன்னு. அது எப்படி? கொழுந்து விட்டெறியும் நெருப்பு அப்படிங்கிற ஞானமாகிய நெருப்புல எப்படி அந்த நெருப்பு விறகை சாம்பலாக்குமோ அது போல இந்த ஞானம் என்னும் நெருப்பு பாவங்கள் புண்ணியங்கள் இந்த ஜட செயல்கள்ல இருந்து கிடைக்கிற விளைவுகள் அனைத்தையும் சாம்பலாக்கும் அப்படிங்கிறது தான் உன்னத அறிவு. இதைதான் உணர வேண்டும். அதான் சொல்றார். அப்ப இந்த யோகங்கள் அனைத்துக்கும் யோகம் தான். யோகம்னா என்னன்னா நாம் வந்து பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யக்கூடிய காரியங்கள். கர்ம யோகம்னு வச்சுக்கோங்களேன். யோகங்களின் முற்றிய பழம்தான் இந்த உன்னத ஞானம் அப்படிங்கிறது. இப்ப நீங்க உட்கார்ந்து கேட்கிறீர்கள் இருக்க இதுவே யோகம் தான். உங்கள் நேரத்தை தியாகம் செய்கிற யோகத்துக்கு ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், யோகத்தை தியாகம்னு புரிஞ்சுக்கோங்க. கர்மத்தை தியாகமாக எனக்கு தியாகம்னா என்ன? எனக்கு வேண்டாம், மத்தவங்களுக்காக செய்யறது அதுதான் தியாகம். அது போல யோகம்னா பகவானுடன் இணைவதற்காக. அங்க ஒரு பர்சனல் மோட்டிவ் இல்ல, எனக்காக வேணும்னு இல்லாம பகவானுக்காக செய்யறோம். அப்ப இந்த உன்னத ஞானம் அப்படிங்கிறது வந்து யோகத்தின் முற்றிய பழமா. இப்ப நாம் இந்த நேரத்தை தியாகம் செய்து யோகமாக உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போது நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது. அந்த உன்னத ஞானம் தன்னில் ஒரு அமைதியை, ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். புலனை அடக்கியவன். இந்த ஞானத்துக்காக புலனை அடக்கி உட்கார்ந்துருக்கோம்ல, மற்ற விஷயங்கள்ல போய் ஏதோ பண்ணிருக்கலாம்ல, இல்லைன்னு சொல்லி இந்த 1.25 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இதுல பண்றோம் இல்லையா? ஞானம் பெறும் தகுதி பெறுகிறான். இப்படி புலனை அடக்கியவன் ஞானத்தை பெறுகிறான் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க அதை விட்டு வந்தீங்கன்னா ஞானம் உங்களுக்கு தானா வருது இல்ல? அது போலதான் இதான் தகுதி. நேரத்தை கொடுங்கள், அவ்வளவுதான். அப்ப அந்த ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதாவது பிரபுபாதரனுடைய கருணை இவ்வளவு பேருக்கு அதை எடுத்து சொல்லி இருக்கிறார். சொல்லக்கூடியவர்களை எம்பவர் பண்ணியிருக்காரு. இத்தனை பேரை அவருக்கு வந்து சொல்லுங்கள் சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, சைத்தன்ய சரிதாமிர்தத்துல உனக்கு தெரிந்த விஷயத்தை நீ அவசியம் சொல், நீ குருவாகுன்னு சொல்றார். உடனடியாக பகவத் விஷயம் உனக்கு தெரிந்தால் நீ வைத்துக் கொள்ளாதே, அனைவருக்கும் சொல்லுன்னு சொல்றார். இப்படியாக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை கேட்பதற்கு ஏதுவாக 4 பேர் சொல்றதுக்கு இருக்காங்களே, அதுவே பெரும் பாக்கியம் நம்மளுக்கு. அப்ப அந்த புலனை அடக்கி நம்ம வந்து உட்கார்ந்தோம்னா தாராளமா கிடைக்கும். நம்ம செய்ய வேண்டியது வேற ஒன்றுமே இல்லை. மற்ற புலன்ல வந்து அங்க போகணும் இங்க போகணும்னு மனசு இருந்தா கூட அதை விட்டுட்டு அந்த யோகமாக வந்து இங்க உட்காரும் பொழுது இதை கேட்கும் பொழுது இந்த ஞானமானது நம்ம மனதுக்குள்ள போகுது. எவ்வளவு சுலபமா எடுத்து சொல்லியிருக்கார். அதை வந்து ஒருத்தர் எடுத்து சொல்றதை கேட்கும் பொழுது அதுவும் நம்ம மனதிற்குள் சென்று சேரும் அப்படிங்கிறது. ஞானத்தை பெற்று ஆன்மீக அமைதியை பெறுகிறான் அப்படின்றது. ஆனால் சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் என்னவாவான்? இறை உணர்வு அடைவதே இல்லை. வேண்டாம்னு நினைச்சானா அவனுக்கு இந்த எண்ணமே வராது. இதை கேட்கவே போறது இல்லை அப்படின்னா அவனுக்கு இந்த உன்னத அறிவு கிட்டாது. முட்டாளாகவே இருந்து விடுவான். அவன் வீழ்ச்சி அடைகிறான். இம்மையிலும் மறுமையிலும் வீழ்ச்சி தான் அடைவான். நல்லது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. சந்தேகம் அப்படிங்கிறது உன்னத ஞானம் கொண்டு இந்த சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டும். ஒரு சந்தேகம் கேள்வி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருந்தால் இந்த உன்னத ஞானம்
வந்து அந்த சந்தேகத்தை தீர்க்கும் அப்படின்னு சொல்றார். இந்த உன்னத ஞானம் தான் இந்த பகவத்கீதையின் விஷயம். சோ நம்முடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் இந்த பகவத்கீதையில இருக்கிறது. அப்படி அந்த சந்தேகம் தீர்க்கப்பட்டவன், அந்த சந்தேகத்தை அ அம் இந்த உன்னத அறிவு என்னும் நெருப்பு கொண்டு அந்த சந்தேகத்தை பொசுக்கி விட்டால், நாம் நம்மில் நிலை பெற முடியும். கர்ம பந்தம் அந்த விளைவிலிருந்து விடுபட முடியும் சொல்றார். ஞானம் எனும் ஆயுதம் கொண்டு அறியாமை, கேள்விகள் அப்படின்றது கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம தலையில எல்லாம். அது எல்லாத்தையும் இந்த ஞான வாள் கொண்டு வெட்ட வேண்டும் அப்படின்றார். இவற்றை அழிக்கும். யோக கவசம். யோகம் என்கிற கவசம் பூண்டு பரதகுல தோன்றலே எழுந்து போர் புரிவாயாக அப்படிங்கிறாரு. அவன் வந்து உண்மையாக போருக்கு போனா அதுக்குள்ள கவசம் போடணும். ஆனா நீ யோகம் அப்படிங்கிற கவசத்தை பூணு அப்படின்னு சொல்றார். உன் புலன்களை அடக்கு அடக்கு. புலன்களுக்கு நீ வந்து இடம் கொடுக்காத. உனக்கு ஒரு கவசத்தை போட்டுக்கொள். யோகமாக அதாவது உன் இது யோகம்ங்கிறத தியாகம்ங்கிற மீனிங்லயே பாருங்களேன். அப்படின்னா உனக்காக நீ யோசிக்காமல் தியாகமாக நினைத்து ம், உண்மை எது பகவத் சேவை அப்படிங்கிற ஒரு யோகமாக நினைத்து இதை ஏற்று நீ சென்று போர் புரி. முதல்ல உன்ன மனதுக்கு தான் கவசம் வேணும். உண்மையில அதுதான். நம்ம மனத முதல்ல பாதுகாப்பா வச்சுக்கணும். இல்லன்னா அது கன்டாமினேட் ஆச்சுன்னா, எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. பகவத் பக்தியே செய்ய முடியாது. யாராவது வந்து நம்மள குழப்பி விட்டாங்கன்னா, அதுக்கு தான் நம்ம கவசம் நம்ம வச்சுக்கணும் முதல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்மளோட கவசம். அந்த கவசம் என்னது? இந்த பக்தி யோகம் என்பதுதான் நமக்கு கவசம். அப்படியாக யோகம் என்கிற கவசத்தை பூண்டு பரதகுல தோன்றே எழுந்து போர் புரிவாயாக அப்படின்னு சொல்ற 42வது அத்தியாய ஸ்லோகத்தோட அப்படி முடிக்கிறார். இப்படியாக நம்முடைய 4வது அத்தியாயம் முடிவடையுது. மிக்க நன்றி. எனக்கு வந்து அ ஒரு இத ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது உங்களோடலாம் படிச்சது. ம் அ நீங்க இத ஏற்றுக்கொண்டு என்னுடைய ரெக்வெஸ்ட்ட வந்து ஏற்று நீங்கலாம் கிளாஸுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதரோபஷ்ச கிருபா சிந்துभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा.